எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம வீட்டில் ஆடி கிருத்திகை அன்னைக்கு நான் எப்படியெல்லாம் சாமிக்கு படையல் ரெடி பண்ணேன், அப்புறம் எப்படிலாம் சாமி கும்பிட்டோன்னு சொல்லிட்டு தான் ஆடி கிருத்திகை விலாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி பூவெல்லாம் வேணும் பூஜைக்கு நிறையா அப்படிங்கிறதுக்காக பூ மார்க்கெட்டில் போய் பூவெல்லாம் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தோங்க. பூ பூ மார்க்கெட் போய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு நிறையவே அதிகமாக கிடைக்கும். இதுவே நம்ம கடைகளில் வாங்கும்போது ரொம்பவே அளவு கம்மியாக தான் இருக்கும். நம்ம உருளிக்கு போடுறதுக்கு இதுக்கெல்லாம் நமக்கு நிறையா தேவைப்படுறதுனால பிரம்மமுகூர்த்த விளக்கும் வைக்கிறதுனால நமக்கு அதிக அளவில் பூ தேவைப்படுதுங்க. இந்த தாமரையெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வெளியில் வாங்குனீங்கன்னா ஒரு பூ 20 ரூபா 25 ரூபா சொல்கிறாங்க. இதுவே நீங்கள் பூ மார்க்கெட் வாங்கும்போது 4 பூ 20 ரூபாய்க்கு தாராளமாக கிடைக்குது. அப்புறம் இந்த வெள்ளை கலர் செவ்வந்தி பூங்க, எனக்கு இந்த மாதிரி செவ்வந்தி பூ ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ சீசன் இல்லை அப்படிங்கிறதுனால ரொம்பவே விலை ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி வெள்ளை கலர் செவ்வந்தி மட்டும்தான் கிடச்சிது. அப்புறம் சாமிக்கு வெத்தலை பாக்கு, அப்புறம் இது எலுமிச்சங்காய், இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த பட்டன் காளானை விட இந்த சிப்பி காளான் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த சிப்பி காளான் சரி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அது ஒரு 3 பேக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு பூ எல்லாமே இந்த பாக்ஸில் நான் அரேஞ்ச் பண்ணிடலாங்க. எப்படி அரேஞ்ச் பண்ணி வைப்பேன், எப்போ ரொம்ப நாளைக்கு இருக்கும், டிஷ்யூ பேப்பர் போட்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கீழேயும் மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி இலைகளை எல்லாம் பிச்சுட்டு பூவை ஃபுல்லாக பூ மட்டும் போட்டு மேலேயும் டிஷ்யூ பேப்பர் போட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 15 டேஸ்க்கு தாராளமாக அப்படியே இருக்குங்க. இப்போ இது எல்லாமே போட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. எடுத்து வச்சுட்டு தான் இனி படையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். கார்த்திகை விரதம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு மேலே கும்பிட்றது கரெக்டாக இருக்கும். நான் மண்டேவே, அதாவது ஜூலை 29ஆம் தேதி கும்பிட்டேன். காலையிலேருந்து விரதம் இருந்து ஈவினிங் கும்பிட்டோம். அதனால் 6 மணிக்கு மேலே தான் கும்பிட்றதுக்கு கரெக்டான டைம் அப்படிங்கிறதுனால குட்டீஸை ஸ்கூல்லேருந்து வந்ததையும் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். வெளியில் இருக்கிற விநாயகருக்கு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி அணையா விளக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேங்க. ஏன்னா காற்றடிச்சா விளக்கு அணைஞ்சு போயிடுது அப்படிங்கிறக்காக 450 ரூபாய்க்கு இந்த விளக்கு ஒன்று வாங்கிட்டு வந்தேன். இனி சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ண போயிட்டேன். என் கிருத்திகை இந்த மாதிரி விரத நாட்கள் எப்போவா இருந்தாலும் சரி, நீங்கள் ஒன்று கவனித்து பார்த்துருப்பீங்களான்னு தெரியல, நாம் எதுவுமே எச்சில் படாமல் நம்ம சாமிக்கு சமைப்போம். மற்ற நாட்களில் இருக்கிறத விட இந்த மாதிரி சாமிக்கு படைச்சி நம்ம சாப்பிடும்போது அதோடைய ருசி அப்படிங்கிறது அவ்வளோ அவ்வளோ தனி ருசியாக இருக்குங்க. நம்மளாக இதை சமைச்சது அப்படின்னு தோண வைக்கிற அளவுக்கு எனக்கு இந்த சாப்பாடு சாமிக்கு செய்கிற அன்னைக்கு தோணும். அது எப்போ விரதம் இருந்தாலும் அந்த மாதிரி தான். எல்லா விரதத்துக்குமே எல்லா விரத நாட்கள்லையுமே எனக்கு அப்படி தான் தோணுங்க. நம்ம உளுந்த வடைக்கு ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் பொங்கலுக்கு அப்புறம் பச்சைப்பயிறு, இன்றைக்கி சாம்பார் வேண்டாம் பச்சைப்பயிறு வச்சுக்கலாம் அப்படிங்கிறக்காக பச்சைப்பயிறு எடுத்துகிட்டு இருந்தேன். அரிசி எல்லாமே ஃபஸ்ட்டு நனைய வைக்கிறது எல்லாமே ஊற வைக்கிறதெல்லாம் ஊற வச்சிட்டோம் அப்படின்னா மற்ற வேலையெல்லாம் 1 பை 1 அப்படியே பண்ண ஆரம்பிச்சிடலாங்க. கிருத்திகை நட்சத்திரத்தை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஏன் கிருத்திகை முருகருக்கு இப்படி சிறப்பானதாக இருக்குது அப்படின்னு இந்த கிருத்திகை விரத நாள் எவ்வளோ நன்மைகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை உங்களோட நான் ஷேர் பண்ணுறேங்க. 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அதில் கிருத்திகை 3ஆவது நட்சத்திரமாக இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகை கார்த்திகை எது வேணாலும் நம்ம சொல்லலாம். இந்த நட்சத்திரம் ஏன் முருகருக்கு இவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாங்க. சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்ற தீப்பொறியில் உருவானவர் தான் முருகர்னு உங்களுக்கு தெரியும். அந்த தீப்பொறி 6 தீப்பொறிகளாக போய் சரவண பொய்கையில் போய் 6 தீப்பொறிகளாக 6 தீப்பொறிகள் 6 குழந்தைகளாக சரவண பொய்கையில் விழுகிறாரு. அந்த 6 குழந்தைகளையும் கார்த்திகை பெண்கள் 6 பேர் அந்த 6 குழந்தைகளையும் எடுத்து வளர்த்துறாங்க.
அந்த 6 குழந்தைகளும் வந்து கார்த்திகை பெண்கள் வளர்த்தி, அதாவது முருகருக்கு ஒரு தாய் போல் இந்த கார்த்திகை பெண்கள் வளர்க்குறதுனால இந்த கார்த்திகை பெண்களை கௌரவிக்கிற விதமாக இந்த கார்த்திகை நட்சத்திரம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்த ஒன்றா வந்து இருக்குதுங்க. இந்த 6 குழந்தைகளை வந்து பார்வதி தாயார் ஒரே உருவமாக 6 முகங்களாகவும் ஒரே உருவமாக வந்து கா பார்வதி தேவி வந்து பண்ணி தான் வந்து நமக்கு இப்போ 6 முகம் கொண்ட முருகப்பெருமான் வந்து நம்ம முருகப்பெருமான் வந்து வந்தார். இந்த கார்த்திகை பெண்கள் வந்து முருகருக்கு தாய் அப்படிங்கிற ஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த கார்த்திகை நட்சத்திரம் முருகருக்கு மிக உகந்த நட்சத்திரமாக இருக்குது. அதனால் இந்த நாட்களில் நாம் கார்த்திகை பெண்களை கௌரவிக்கிற விதமாகவும் நாம் முருகருடைய அருளை பெற விதமாகவும் இந்த நாட்களில் நீங்கள் விரதம் இருந்து நாம் வந்து முருகப்பெருமானை வழிபாடு பண்ணும்போது அந்த அன்னைக்கு முருகருடைய பூரண அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஆடி கிருத்திகை வந்து ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது வந்து ஏன் இவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்னு இப்போ சொல்கிறேன். ஆடி மாதம் அப்படிங்கிறது பெண் தெய்வங்களுக்கு மிகவே சிறப்பு வாய்ந்த ஒரு மாதமாக இருக்குது. பெண் தெய்வம் மட்டும் இல்லாமல் நம்ம முருகப்பெருமான் வழிபாட்டுக்கும் எல்லா தெய்வ வழிபாட்டுக்கும் இந்த ஆடி மாதம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்குது. இந்த ஆடியில் வர்ற கிருத்திகை வந்து நாம் கும்பிட்டோம் அப்படின்னா கார்த்திகை பெண்களுக்கு வந்து உகந்ததாக இருக்கிற இந்த ஆடி மாதம் கிருத்திகை நட்சத்திரத்தை வந்து நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தோம்னா இந்த வருடம் முழுக்க இருக்கிற கிருத்திகையில் நம்ம விரதம் இருந்து வழிபாடு பண்ண பலன் அப்படிங்கிறது நமக்கு இந்த ஆடி கிருத்திகையில் நம்ம வந்து வழிபாடு பண்ணும்போது கிடைக்கும். ஆடி அப்புறம் தை கிருத்திகை, இந்த 2 கிருத்திகைகளுமே மிக சிறப்பு வாய்ந்த கிருத்திகைகளாக இருக்குதுங்க. இந்த 2 கிருத்திகை விரத நாட்களையும் கண்டிப்பாக முருக பக்தர்கள் தவற விடாமல் இந்த 2 நாட்களையும் விரதம் இருந்து நீங்கள் முருகப்பெருமானுடைய பரிபூரண அருளை வந்து நீங்கள் பெற்றுக்கலாங்க. இந்த விரத நாட்கள் வந்து வருஷம் முழுக்க நீங்கள் கார்த்திகை நட்சத்திரம் வந்து விரதம் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயந்தான். அப்படி முடியாதவங்க இந்த 2 மாதங்கள்லையாவது நம்ம விரதம் மேற்கொண்டா நிச்சயமாக நம்மளுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீருங்க. நிறைய சோதிப்பாருங்க முருகர் வந்து. கொஞ்சம் நஞ்ச சோதனையெல்லாம் இல்லை, நிறைய சோதனை கொடுப்பாரு. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் வந்து இந்த மாதிரி முருகரை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணிட்டீங்க அப்படின்னா அள்ளி 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 கொடுப்பாருங்க. அதில் எந்த வித சந்தேகமும் வேண்டாம். அது அள்ளி கொடுக்குறது அப்படிங்கிறது பணத்தை மட்டும் நான் சொல்லலை, சந்தோஷங்களை, மனநிறைவை, மன நிம்மதியை, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நமக்கு வந்து வாழ்க்கையில் அள்ளி அள்ளி கொடுத்துட்டே இருப்பார். பணம் மட்டும் செல்வம் மட்டுமே நமக்கு வந்து வாழ்க்கைக்கு போதாத ஒரு விஷயமே இல்லை. எவ்வளோ பணம் இருந்தாலும் காசு இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி ஒரு மன நிறைவு, ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது லைஃப்பில் கண்டிப்பாக சந்தோஷம், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நம்ம நிறைய மிஸ் பண்ணுற விஷயங்கள் நிறைய இருக்குது. இது எல்லாமே நமக்கு வந்து நீங்கள் முருகர் வழிபாட்டில் இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக குறைவில்லாமல் நிறைவாக வந்து கிடைக்குங்க. ஒன்றுமே இல்லை, எனக்கு வந்து எதுவுமே வச்சு கும்பிட முடியல அப்படின்னா ஒரு வெத்தலை பாக்கு, ஒரு வாழைப்பழத்தை வச்சு நீங்கள் வந்து இந்த கிருத்திகை விரதத்தை கும்பிட்டு பாருங்கள். முருகனுடைய அருள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்குங்க. எதுவுமே இல்லைங்க எங்கிட்ட, ஒரு தேன் முட்டாய் இருக்குது அவ்வளோதான் நெய்வேத்தியம் அப்படின்னா கூட முருகன் அதை ஏற்றுக்குவாருங்க. இப்படி தான் படைக்கணும் அப்படி தான் படைக்கணும்னு கண்டிப்பாக இல்லை. கிருத்திகை விரதம் ஏதோ எனக்கு இந்தளவு முருகர் வச்சுருக்காரு, அதனால் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சு நான் வந்து முருகருக்கு வந்து படையல் போட்டு வழிபாடு பண்ணுறேன். எல்லாத்துக்கும் என்ன முடியுதோ அதை படைச்சு முருகனுடைய பக்தியை ஆழமாக முருகனை நீங்கள் நினச்சி உண்மையாக அவன் மேலே அன்பு கொண்டு நீங்கள் வந்து இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளும்போது அந்த பரிபூர்ண அருள் அப்படிங்கிறது முருகன் நிச்சயமாக உங்ககிட்ட கொடுப்பாருங்க. அதில் எந்தவித சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். இப்போது நான் சமையல் வேலையெல்லாம் அப்படியே சைட் பை சைடு எல்லாமே கிட்டத்தட்ட முடிக்க போகிறேங்க. ரசம், அப்புறம் வந்து பச்சை பயிரும் தாளித்து விட்டுட்டேன். இப்போ கூட வந்து ஒரு அடுப்பில் வந்து பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ஏற்கனவே பொங்கலும் ரெடி பண்ணி இறக்கிட்டேங்க.
இந்த நாட்களில் முருகருக்கு வந்து தேன் கலந்த நெய்வேத்தியங்கள் படைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம். அதனால வந்து பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி சக்கரை பொங்கலில் வந்து தேன் ஊற்றி வந்து சக்கரை பொங்கல் வந்து பண்ணியிருக்கேன். தேனும் தினைமாவும்னு சொல்லுவாங்க. அது வந்து தேனும் தினைமாவும் பண்ணுறது வந்து முருகருக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு நெய்வேத்தியம். ஆனால் வந்து அது நான் இப்போது இந்த கிருத்திகைக்கு வந்து நான் பண்ணலங்க. நான் வந்து அதுக்கு பதிலாக சக்கரை பொங்கல், பாயாசம், வடை அப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு இதெல்லாம் வந்து படையலாக பண்ணி தான் வந்து இன்றைக்கி நான் சாமி கும்பிட போகிறேன். கிட்டத்தட்ட எல்லா வேலையும் வந்து முடிச்சாச்சு. அடுத்தது லாஸ்ட்டாக வடைக்கு மட்டும் அரைச்சி வடை போட்டால் வந்து வேலை முடிஞ்சிடும். கூடவே வந்து அப்பளம் பொரிச்சிடலாங்க. இன்றைக்கி வந்து பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறேன். அதனால் பீட்ரூட் பொரியல் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. பண்ணிட்டேன். பீட்ரூட் பொரியல் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது. எல்லாமே முடிச்சுட்டு அப்படியே கையோட கிச்சனும் வந்து ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி விட்டாச்சு. இனி வந்து பாத்திரங்கள் மட்டும் இருக்குது. எல்லா பாத்திரமும் எடுத்து சிங்கில் போட்டு கவுண்டர் டாப்பும் ஓரளவுக்கு தொடச்சி விட்டுட்டேங்க. இப்போது எல்லா பாத்திரமும் கையோட கழுவிடலாம். 6 மணி ஆகிறதுக்கு இன்னும் வந்து டைம் ரொம்பவே இருந்துச்சு. சரி நம்ம வந்து எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிடலான்னு பார்த்தேன். ஏன்னா பூஜை ரூம் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. ஏன்னா நான் வந்து டெய்லியும் பிரம்மமுகூர்த்த விளக்கு வைக்கிறதுனால பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீனாக தான் இருக்குது. இல்லை அப்படின்னா கிருத்திகைக்கு வந்து பார்த்திங்கன்னா பூஜை பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணி ஃபுல்லாக வந்து எல்லா புது பொட்டு வச்சு மாற்றி வந்து தான் நான் வந்து சாமி கும்பிடுவேங்க. நான் வந்து இப்போ பிரம்மமுகூர்த்த விளக்கு வந்து வச்சுட்டு டெய்லியும் சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறதுனால எல்லாமே நான் ஏற்கனவே க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். காலையில் சாமியும் கும்பிட்டதுனால இப்போ வந்து நான் பூஜை ரூமில் வந்து பூ மட்டும் எல்லாமே புது பூ வச்சு நான் வந்து பூஜை ரூம் வந்து ரெடி பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. பூவெல்லாம் வச்சு பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது சமையல் வேலையும் முடித்து கிச்சன் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு வந்துட்டேங்க. இப்போ வந்து இன்றைக்கி வந்து முருகருக்கும் வேலுக்கும் வந்து 6 வகை பொருள்களை கொண்டு இன்றைக்கி வந்து அபிஷேகம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது முருகருக்கு தேவையான 6 அபிஷேகங்கள் தான் வந்து பண்ண போகிறோம். ஒவ்வொரு அபிஷேகங்களுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குங்க. இப்போ வந்து முதல்ல வந்து சுத்தமான நீர்னால் வந்து முருகருக்கு வந்து அபிஷேகம் வந்து பண்ணிக்கிறேன். எல்லாத்த விட சுத்தமான நீரில் முதல்ல சாமியை கழுவணும். அந்த நீர் வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும். அந்த நீரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அப்புறம் ஜவ்வாது அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிற நீரில் ஜவ்வாதும் பச்சை கற்பூரமும் கலந்து வச்சுக்கணுங்க. நான் இன்றைக்கி என்ன 6 வகையான பொருட்கள் கொண்டு பண்ண போகிறேன்னு பார்க்கலாங்க. முருகருக்கு அபிஷேகம் பண்ணுற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் அப்படிங்கிறது வந்து நமக்கு கிடைக்குங்க. முதல்ல பால் கொண்டு நம்ம அபிஷேகம் பண்ணும்போது குடும்ப விருத்தி, குல விருத்தி, அப்புறம் வந்து சகல சௌபாக்கியமும் உண்டாகுங்க. இது வந்து தான் நம்ம முருகருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறதுடைய பலன். அடுத்தது வந்து தயிர் அபிஷேகம். தயிர் அபிஷேகம் பண்ணும்போது குழந்தை பாக்கியம் கிடைக்க நம்ம தயிர் அபிஷேகம் தொடர்ந்து முருகருக்கு பண்ணிட்டு வந்தோம்னா குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்குங்க. அடுத்தது வந்து பஞ்சாமிர்த அபிஷேகங்க. முருகருக்கு பஞ்சாமிர்த பிரியனுக்கு பஞ்சாமிர்தம் கொண்டு அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. நோய் நொடிகள் அனைத்தையும் தீர்த்து சகல செல்வங்களையும் பெருக்குங்க. பஞ்சாமிர்த நெய்வேத்தியம் படைக்கிறது இன்னுமே வந்து சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்கும். சந்தன அபிஷேகம் பார்த்திங்கன்னா பெயர் புகழ் நல்ல அந்தஸ்தை வந்து கொடுக்குங்க. அடுத்தது திருநீர் அபிஷேகம் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கும். நோய்கள் அனைத்துமே தீர்க்கும். இந்த திருநீர் அபிஷேகம் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒன்றா இருக்கும். கடைசியில் நம்ம பண்ணது வந்து பன்னீர் அபிஷேகம். பன்னீர் அபிஷேகம் அப்படிங்கிறது நம்ம தொழில் வியாபாரம் வேலையில் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்க இந்த பன்னீர் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றா இருக்குதுங்க. பன்னீர் அபிஷேகம் பண்ணும்போது கூட கொஞ்சம் ஜவ்வாதும் நம்ம கலந்து தான் வந்து நான் அபிஷேகம் பண்ணேன். நல்லபடியாக முருகருக்கு எல்லா அபிஷேகங்களும் திருப்திகரமாக பண்ணிவிட்டு முருகருக்கு சட்கோண கோலமிட்டு அதில் வந்து நம்ம 6 நெய் தீபங்கள் ஏற்றி வந்து நான் வழிபாடு பண்ணுறேன். இந்த கிருத்திகையுடைய சிறப்பம்சமே சட்கோண கோலமிட்டு அதில் வந்து 6 நெய் தீபங்கள் ஏற்றுறது. நெய் தீபம் ஏற்ற முடியாதவங்க கவலையே பட வேண்டாம். சுத்தமான நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றிக்குங்க. இந்த ஆடி கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் எல்லா வளங்களும் நலங்களும் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக வந்து நான் சாமி வந்து கும்பிட்டேங்க. ரொம்பவே திருப்திகரமான கிருத்திகை வழிபாடுன்னு சொல்லலாம். என்னன்னு தெரியல, வேல்மாறலும் இப்போ படிச்சுட்டு வேல்மாறல் பூஜையும் நான் பண்ணிகிட்ருக்கிறேன், பிரம்மமுகூர்த்த பூஜையும் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது ரொம்பவே பாசிட்டிவிட்டியாக இருந்துச்சு. அதோடு சேர்ந்து இந்த கிருத்திகையும் கும்பிட்டது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நிம்மதியும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுத்தது.
முருகனை தொடர்ந்து கும்பிட்டு வர்றவங்களுக்கு தெரியும், நம்மளையும் மீறி நமக்குள்ள ஒரு அசாத்திய தைரியம் வந்து வருங்க. அது வந்து என்னன்னு வார்த்தையால் சொல்ல முடியாது. நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி நான் முருகன் இருக்கான், எல்லாம் பார்த்துக்குவான், நம்மளால் எல்லா பிரச்சனையிலேருந்தும் மீண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை முருகர் வந்து நமக்கு கண்டிப்பாக கொடுப்பாருங்க. சக்கரை பொங்கல், அப்புறம் பால் பாயாசம், அப்புறம் கூடவே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாமிர்தம், அப்புறம் சாதம், பச்சைப்பயிறு, பீட்ரூட் பொரியல், ரசம், தயிர், அப்பளம், வடை, இது எல்லாமே சாமிக்கு வந்து படைச்சிருந்தேங்க. இதெல்லாம் படைச்சிட்டு தேங்காய் பழம் வந்து உடச்சி வச்சு வந்து வெத்தலை வாக்கெல்லாம் வச்சு வந்து நான் முருகருக்கு ஆடி கிருத்திகை வழிபாடு நல்லபடியாக பண்ணிட்டோங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. ஓம் சரவணபவ போற்றி.